தாய்லாந்து கொய்யா ஏற்கனவே நான் 2 கட் பண்ணதை ஷார்ட்ஸில் போட்டிருப்பேங்க. இந்த 8 நாளில் இன்னும் ஒரு 6 காயை கட் பண்ணியாச்சுங்க. ரொம்ப பழுக்க வேண்டாம், கொஞ்சம் காயாக இருந்தால் சாப்பிட நல்லாயிருக்குன்னு குழந்தைங்க கேட்டதுனால இந்த 3 காயை நான் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி கட் பண்ணிட்டேங்க. வீடியோ எடுத்து வச்சாலும் எனக்கு போடுறதுக்கு டைம் இல்லைன்றதுனால தாங்க எல்லாமே ஒரே நாள் போட்டிருக்கேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இது 5 நாளைக்கு முன்னாடி நான் கட் பண்ணேங்க. அதுக்கப்புறம் பாப்பா ரோஜா பூக்களை பறிக்க போகும்போது கிளி கொத்திருச்சின்னு சொல்லி 2 கொய்யா பழத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அது இதை விட கொஞ்சம் நல்லாவே பழுத்துருந்துச்சிங்க. ஒன்றை கட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று பாருங்கள், இது கிளி கொத்திருக்குங்க. பொதுவாக கிளி கொத்துச்சுன்னா நான் அப்படியே செடியில் விட்டுருவேன். பாப்பா கட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இது 2 நாளைக்கு முன்னாடி நான் செடிகளுக்கு தண்ணி ஊற்ற போகும்போது மழை வர ஆரம்பிச்சிருச்சிங்க. அப்போது ஒரு காய் நல்லா சாப்பிட்ற ஸ்டேஜில் இருந்துச்சுன்னு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. மாதுளை செடியை 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஃபுல்லாகவே நான் கவாத்து பண்ணி விட்டுருந்தேன் பாருங்கள். இப்போ எந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். இதில் பூக்கள் வச்சு பிஞ்சுக்கள் வைக்கும் போது அந்த வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.